Hi friends, welcome to JK Silks. நிறைய பேர் வந்து ஷார்ட்ஸ் போட்ட உடனே வந்து நிறைய பேர் என்கிட்ட என்கொயரி பண்ணீங்க ப்ரைஸு. ஸோ உங்கள் ஈகராக இருக்கீங்க. ஸோ அதனால் நம்ம வந்து இது சீக்கிரம் வீடியோ போட்டுடலான்னு சொல்லிட்டு நாங்கள் எடுத்திருக்கோம். ஸோ வந்து ஒரு ஷார்ட் வீடியோவாக எடுக்கலான்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறேன். பார்க்கலாம். இந்த சேரீ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷனும் நான் கொடுத்துடணும். ஏன்னா ஆன்லைன் மார்க்கெட்டில் வைர ஊசின்னு சொல்லிட்டு இதே பேட்டர்ன் நிறைய இருக்குது. ஆனால் எது என்ன மெட்டீரியல் எல்லாமே மெட்டீரியல் வேறு. ஓகேங்களா? மெட்டீரியல் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது நான் வந்து இல்லைன்னு நான் சொல்லலை. பட் ஆனால் வந்து உங்களுக்கு அந்த நாலேஜையும் நான் கொடுத்துடணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இன்றைக்கி இந்த இதில் கொஞ்சம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு உங்களுக்கு டக்குன்னு காமிச்சிடுறேன். இந்த சேரீ பார்த்தீங்கன்னா ஒரு ஆரணி ரகம். ஓகேங்களா? ஆரணியிலேருந்து தான் இந்த டிசைன்ஸு, அந்த நூல், இந்த நெய்யறதுக்கான நூல், இந்த ஜரிகை கட்டை, இது எல்லாமே வந்து ஆரணியிலேருந்து தான் கொடுத்து இது வந்து வியூ பண்ணி கொடுக்குறாங்க எங்களோட வியூவர்ஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து பியூர்லி ஆரணி ரகம் தான். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இது ஆர்ட் சில்க், பியூர் சில்க்கு தவிர மீதி உலகத்தில் இருக்கிற மீதி எல்லாமே ஆர்ட் சில்க்கு அதுதான் சொல்ல முடியும். இல்லைனா வந்து உங்களுக்கு வந்து பாலிஸ்டர், நைலான் இந்த மாதிரி போயிடும். ஒரு கெமிக்கல் இது வந்து பாண்டிங் நடந்துச்சுன்னா அது வந்து அந்த மாதிரி யானில் போயிடும். ஸோ இது எல்லாமே வந்து ஆர்ட் சில்க் தான். பட் ஆர்ட் சில்க்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பியூர் டச் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்கும். பியூர் சில்க்கும் லைட்டாக, அதாவது ஒரு த்ரெட் அப்படிங்கிறது வந்து அப்படியே பட்டுக்கூடலேருந்து அப்படியே எடுத்து வந்து வியூ பண்ணுறது கிடையாது. அது நிறைய ப்ராசஸிங் பண்ணி தான் அது கடைசியில் வந்து பியூர் சில்கில் வியூ பண்ணுறோம். அந்த மாதிரி தான் இதுவும் ஆர்ட் சில்க்கையும் உங்களுக்கு டச் கொடுப்பாங்க. ஸோ அதனால் வந்து இது வந்து ஒரு ப்ரீமியம் குவாலிட்டின்னு வச்சுக்கோங்களேன். அதனால தான் இது வந்து காஞ்சிபுரம் பியூர் அந்த செமி சில்க் சாரீஸ் ப்ரீமியம் குவாலிட்டின்னு சொல்கிறதுக்கு ரீசனே, நிறைய ஆர்ட் சில்க் இருந்தாலும் எல்லாமே வந்து பார்க்கறதுக்கு ஒன்றா இருந்தாலும் அதில் வந்து பாலிஸ்டர் மிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு சாரியை தொடும்போது ரொம்பவே வளவளப்பாவோ இல்லை ரொம்ப ஷைனிங்காகவோ இருந்துச்சுன்னா அதில் வந்து பாலிஸ்டர் மிக்ஸ் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அந்த வந்து வளவளப்பு கம்மியாக இருக்குது. கொஞ்சம் வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு லுக் வந்து ஒரு காட்டனிஷாக லைட்டாக, ஒரு காட்டனிஷான்னா காட்டன் கிடையாது, ஒரு காட்டனிஷாக கொஞ்சம் லைட்டாக இருக்குன்னா அது வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து ஆர்ட் சில்க் பியூர் டச் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப வந்து வளவளப்பாக இருக்குது, கட்டினாவே வந்து உலகலான்னு அந்த மாதிரி போகுதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது வந்து கண்டிப்பாக வந்து அது வந்து பாலிஸ்டர் மிக்ஸு ஜாஸ்தியாக இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அதில் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஷைனிங்காக இருந்தால் தான் அது வந்து காஞ்சி ப்ரீமியம் சில்க்குன்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க. அது 100% வந்து தப்பான ஒரு இதுதான், அது வியூ தான் அது. ஸோ அதுக்கு தான் நான் இது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி போட்டிருக்க நம்ம அந்த வெட்டிங் கல்யாணப்பட்டு கலெக்ஷன்ஸ்லையும் அதே தான் நான் இதே மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுலேயும் அதே தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பட் அதில் அது நீங்கள் வந்து தொட்டு பார்க்கும்போது இது எல்லாமே நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ரொம்ப வந்து பாலிஸ்டர் ஆட் பண்ணால் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரொம்ப ஷைனியாகவும் இல்லைன்னா ரொம்ப வந்து வளவளப்பாகவும் உங்களுக்கு வந்து துணி வந்து இருக்கும். இது வந்து பாலிஸ்டர் மிக்ஸ் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து சில்க், ஆர்ட் சில்க் மட்டும்தான். ஸோ அதனால் வந்து இது ரொம்பவே குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும், கட்டினாலும் நீட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் பியூர்லி உங்களுக்கு கம்பி வைர ஊசி பேட்டர்ன். ஓகேங்களா? ஸ்ட்ரெயிட் லைன், இந்த லைன் இருந்தால் இந்த புட்டா அப்படி ஸ்ட்ரெயிட்டாக போட்டாவே வந்து வைர ஊசின்னு சொல்கிறாங்க. தட்ஸ் நாட் வைர ஊசி. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த கம்பி மாதிரி டிசைன் வருது இல்லையா, இங்கே பாருங்கள், இந்த வீவிங் நுணுக்கமாக பாருங்கள். இதுதான் வந்து வியூ பண்ணுறது கஷ்டம். ஸோ இதுதான், இந்த கம்பி டிசைனை தான் வந்து உங்களுக்கு வைர ஊசின்னு சொல்லுவாங்க. இந்த டிசைன் மெயினாக ஃபஸ்ட்டு வந்தது பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் சாரீஸில் தான் இதெல்லாமே வந்துச்சு. ஸோ அதை வந்து இப்போ வந்து இது எல்லாமே வந்து ஹேண்ட்லூம் சாரீஸ் எல்லாம் கிடையாது, ஆட்டோலூம் சாரீஸ் தான், பவர்லூம் சாரீஸ் தான். ஸோ அதனால் வந்து ஆனால் அந்த கான்செப்டை, அந்த ஹேண்ட்லூம் வீவிங்கில் என்னென்ன நுணுக்கமான கான்செப்ட் இருக்கோ அது எல்லாமே இதில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நமக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ரேட்டில் கிடைக்கும். அது எல்லாமே வந்து வீவிங்கோட டைம் வந்து இது கம்மியாகிறதுனால தான் நமக்கு வந்து சாரியோட ரேட்டும் வந்து நமக்கு கம்மியாக கிடைக்குது. நீங்கள் வந்து ஹேண்ட்லூம் வந்து நிறைய டேஸ் அவங்க வந்து வியூ பண்ணுவாங்க, அதனால தான் அதனோட ரேட்டும் அதிகமாக இருக்குது. ஸோ அது ஒரு ரீசன். ஓகேங்களா? ஸோ இந்த சாரீ பார்த்தீங்கன்னா ஆரணி, காஞ்சிபுரம் ஆரணி செமி சாஃப்ட் சில்க் சாரீஸ் தான் இது. ஓகேங்களா? அதுவும் வைர ஊசி கம்பி பேட்டர்ன் சாரீஸ். ஜரிகை பற்றி நான் ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி இது வந்து டெஸ்டட் ஜரி, நல்ல குவாலிட்டியான ப்ரீமியம் ஜரி இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு லைன் வந்து கம்பி லைன், இன்னொன்று வந்து இந்த மாதிரி நெளியாக வர்ற மாதிரி ஒரு டிசைன், அதுக்கப்புறம் ஒரு ஸ்டார் புட்டா, கம்பி இந்த மாதிரி. அது இல்லாமல் இந்த இதில் வந்து அங்கங்கே மேங்கோ புட்டா. ஸோ இவ்வளோ நுணுக்கமான இந்த சாரீ பார்க்கறதுக்கு அப்படியே கட்டினீங்கன்னா ஒரு பியூர் சில்க்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் பார்டர் உங்களுக்கு வந்துடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோர்வை பார்டர் ஸ்டைலில் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? பட் வந்து பார்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காஞ்சிபுரம் ஸ்டைல் பார்டர் அதே தான். எதுவுமே காஞ்சிபுரம் செமி சில்கெல்லாம் கிடையாது. காஞ்சிபுரத்தில் சாரீனா அது பியோர் சில்க் மட்டும்தான், பியோர் ஜரி தான் யூஸ் பண்ணாதான் அது காஞ்சிபுரம் சாரீ. இது எல்லாமே காஞ்சிபுரம் ஸ்டைல் சாரீஸ் தான்.
ஆக்சுவலி நானே கூட இதெல்லாம் ஃபீல் பண்ணேன். நம்ம காஞ்சிபுரம் செமி சில்க்னு சொல்லக்கூடாது, காஞ்சிபுரம் ஸ்டைலுன்னு தான் நம்ம சொல்ல முடியும். காஞ்சிபுரம் சாரீ அப்படிங்கிறது வேறு, அதனோட வேல்யூவே வேறு. ஸோ இது திருத்திக்கணும்னு நானே இன்றைக்கி நினச்சிருக்கேன். ஸோ காஞ்சிபுரம் ஸ்டைல் சாரீஸ் தான் இது எல்லாமே. ஆனால் ரகம் வந்து இந்த டிசைன்ஸ் எல்லாமே வர்றது வந்து ஆரணிலேருந்து தான் வருது. இந்த ரகம், இந்த டிசைன், இந்த மெட்டீரியல், யான் எல்லாமே வியூ பண்ணுறது எல்லாமே ஆரணி ரகம் தான். அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. பட் இது ஆர்ட் சில்க்கு. ஸோ அதை மட்டும் நம்ம சொல்லிடுறோம். பட் பக்கா ப்ரீமியம் குவாலிட்டி இந்த ரேஞ்சுக்கு. இந்த சாரீ வந்து உங்களுக்கு ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பெரிய பெரிய பொட்டிக் ஓனர்ஸ் எல்லாம் அபவ் 2000க்கு மேலே தான். ஈவன் வந்து மீடியம் லெவலில் இருக்கவங்க 2000 தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பெரிய பொட்டிக் ஓனர்ஸ் எல்லாம் 2400 800 ரேஞ்சுக்கு போடுறாங்க. பட் நாம் இன்னைக்கு வந்து ஆஸ் யூஷுவல் இந்த நேற்றிருந்து நான் போட்டிருப்பேன் எல்லாமே வந்து அவ்வளோ அடி தூளான ப்ரைஸாக தான் ஒன்றுமே போட்டுட்ருக்கேன். ஸோ அந்த வரிசையில் டைரெக்டாக இது ஒரு ப்ரொமோஷனல் லான்ச்சிங் ஆஃபராக நான் வந்து இது கொடுக்க போகிறேன். இந்த சாரியோட குவாலிட்டி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் சொல்லி எனக்கு இதில் நிறைய ஆர்டர்ஸ் எடுத்து கொடுப்பீங்க அப்படிங்கிற ஒரு இதில் நான் வந்து இந்த இதை வந்து ஒரு லான்ச்சிங் ப்ரைஸாக, ஒரு ஆஃபர் ப்ரைஸை நான் வந்து இதை வந்து லான்ச் பண்ணுறேன். இந்த சாரியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 1399 ஃப்ரீ ஷிப்பிங். கண்டிப்பாக இதில் வந்து எனக்கு இதுக்கு மேலே இதில் எதுவுமே பண்ணுறதுக்கு, எத்தனை பீஸ் எடுத்தாலும் இதுக்கு மேலே நான் இதில் பண்ணுறதுக்கு எனக்கு ஒன்றுமே கிடையாது. அந்த அளவுக்கு லீஸ்ட் மார்ஜின் வச்சு சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து இந்த ஆஃபரை கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணாதீங்க. இப்போ வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாமே வந்து கம்மி ஸ்டாக் தான் இதில் இருக்குது. ஆனால் இதில் எத்தனை பீசஸ் வேணும்னாலும் நீங்கள் எனக்கு 4 days டைம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ யாருக்கு எது வேணும்னாலும் இம்மீடியட்டாக புக் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக இந்த குவாலிட்டி, இந்த ப்ரைஸ் நான் சொன்ன அத்தனை விஷயமும் இதில் இருக்குது. இது எங்கே போனாலும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடையாது. அது நான் வந்து ப்ரைஸ் சேலஞ்சே நான் வைப்பேன். ஓகேங்களா, குவாலிட்டிக்கும் நான் சேலஞ்ச் வைப்பேன். இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் இந்த குவாலிட்டி எங்கே கிடைக்கும், இந்த குவாலிட்டி வந்து கண்டிப்பாக 2.4க்கு மேலே தான் கிடைக்கும், 2000க்கு மேலே தான் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதனால் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. அக்ஷய திருதியை வருது. ஸோ லேடிஸ்க்கு ஏதாச்சும் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி பார்த்து ஒன்று கொடுத்துட்ருக்கேன். ஸோ உங்களோட பிளஸ்ஸிங்ஸ் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ யாருமே இந்த ஆஃபரை வந்து மிஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா, 2 சைடும் இந்த மாதிரி சூப்பரான ஒரு மீடியம் சைஸ் பார்டர், இப்படி காஞ்சிபுரத்தில் வரும் இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பார்டர். கலர் பார்த்தீங்கன்னா இது ஒரு ராணி பிங்க் மாதிரி. ஓகேங்களா, பட்டு ரோஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த டொமேட்டோ பிங்க்குக்கும் சேராமல் ராணி பிங்க்குக்கும் சேராமல் ஒரு டூயல் ஷேட் மாதிரி உங்களுக்கு வரும். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கலர் தான் இது. அதுக்கு க்ரீன் காம்பினேஷன், பிங்க்கு க்ரீன் அப்படிங்கிறது பக்கா ட்ரெடிஷ்னல் காஞ்சிபுரம் ஸ்டைல் கலர் காம்பினேஷன்ஸ் தான். ரிச்சான இந்த மாதிரி ப்ரொக்கேட் பல்லு வரும். ஓகேங்களா, ஸோ இதுக்கு வந்து இந்த மாதிரி பிளெயின் ப்ளவுஸ் தான் உங்களுக்கு வரும். ஸோ இது என்ன ஆரி ஒர்க் பண்ணுற மாதிரி. இங்கே வந்து நீங்கள் வந்து நாட்டு போட்டுக்கலாம். இந்த பியூர் சில்க்லலாம் வரும் இல்லையா, ஸோ இதுலேயே தெரிஞ்சுக்கலாம் அதனோட ப்ரீமியம் எப்படி. இது வந்து ஒரு ப்ரீமியம் சாரீ, பியூர் சில்க் சாரியில் வர மாதிரி இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து வந்தாவே அது ப்ரீமியம் ரேஞ்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ரேஞ்ச் இருக்கிறது இங்கே பார்த்தீங்கன்னாலும் தெரியும், இந்த சாயம் கட்டி இருக்கிறது. ஸோ இது வந்து ப்ரீமியம் ரேஞ்சில் சாயம் கட்டி தான் இது வந்து பல்லு இதுவும் இது பண்ணுவாங்க. ஸோ வந்து இந்த ஆஃபரு இதை வாங்கிட்டு நாங்கள் இன்றைக்கி வந்து ஷார்ட்ஸ் ஆக்சுவலி போட்டிருந்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்த ஃபீட்பேக்கில் ஒரு 30% கூட எங்களால் ஒரு ஷார்ட்ஸில் போட முடியல. இன்னும் நிறைய பேர், நிறைய சிஸ்டர்ஸ், மேம் வந்து எல்லாமே எங்களுக்கு அவ்வளோ சூப்பரான எங்களுக்கு வந்து ரிவ்யூஸ் கொடுத்துருக்கீங்க. அதுக்கு எவ்வளோ அத்தனை பேரும் போட முடியலன்னு எனக்கு ஒரு கஷ்டம் கூட இருக்குது. ஸோ அதனால் எல்லோரும் போடாதவங்கள்ட்ட எல்லோரும் மன்னிச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் அப்பப்போ இந்த மாதிரி ஃபீட்பேக்ஸ் எல்லாமே ஒரு ஷார்ட்ஸாக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். ஏன்னா நீங்கள் அவ்வளோ மெனக்கெட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுக்குறீங்க. ஸோ கண்டிப்பாக அதை நாங்கள் வந்து வெளியே கொண்டு வந்து காமிக்கணும்னு எங்களுக்கும் தோணுது. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் எல்லாரோட லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு. கண்டினியூஸாக எங்களுக்கு அந்த லவ் அண்ட் சப்போர்ட் எங்களுக்கு தேவை. ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்குமே. நெக்ஸ்ட் கலர் இதில் நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ரௌன், ஒரு கோல்டன் கலர் மாதிரி வரும் உங்களுக்கு, வெந்தய கலர். ஓகேங்களா, டார்க் வெந்தய கலர், லைட்டுன்னு சொல்ல முடியாது, வெந்தய கலர் மாதிரி வரும். இது எல்லாமே பியோர் சில்கோட அந்த ட்ரெடிஷ்னல் கலர் காம்பினேஷன்ஸ் தாங்க. வெந்தய கலருக்கு க்ரீன் கலர் பட் இதெல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக, காஞ்சிபுரம் சாரீஸ்ல எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து அந்த ஆரணி ரகம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த காஞ்சிபுரம் சாரியோட அந்த டச், அந்த வந்து அந்த ஸ்டைலு, அந்த இது எல்லாமே கலர்ஸ் எல்லாமே அதனோட இன்ஸ்பிரேஷனில் தான் உங்களுக்கு எல்லாமே இது வந்திருக்கும். ஓகேங்களா, இது வந்து பல்லு, கிராண்டான ஒரு ப்ரொக்கேட் ஸ்டைல் பல்லு இருக்குது. அதுக்கப்புறம் ப்ளவுஸ். ஓகேங்களா, பிளெயின் ப்ளவுஸ். இந்த இது இருக்குல்லையே, இதை பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது வந்து அந்த பியூர் ஒரு நல்ல ப்ரீமியம் குவாலிட்டி அப்படிங்கிறதுக்கான ஒரு இதுதான் இது.
ஓகேங்களா. பாடி நெக்ஸ்ட் ஜஸ்ட் 1399 ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும்தான். இந்த ரேட்டு கண்டிப்பாக இந்த குவாலிட்டி எங்கேயுமே கிடைக்காது. 100% நான் வந்து ப்ரைஸ் சேலஞ்ச் அண்ட் குவாலிட்டி சேலஞ்சும் நான் கொடுப்பேன். பக்கா ப்ரீமியம் குவாலிட்டி அண்ட் ப்ரைஸ் வந்து 100% நான் ப்ரைஸ் வந்து சேலஞ்ச் கொடுப்பேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரோட ஃபேவரட் கலர். நிறைய பேர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வந்த கலர் இது. அது வயலட் கலர், டார்க் பர்பிள் கலருக்கு உங்களுக்கு வந்து மெஜந்தா பிங்க் கலர் பார்டர். சூப்பர் கலர் காம்பினேஷன். என்னோட ஃபேவரட் கலராக இது இருக்குப்பா. அப்படியே அந்த இது டிசைன்ஸ் எல்லாமே அப்படியே வந்து அவ்வளோ செதுக்குன மாதிரி இருக்குது இந்த கலருக்கு பார்க்கறதுக்கு. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. பல்லு பாருங்கள், நல்ல ராணி பிங்க் மாதிரி இதில் தெரியுது. ஸோ இதுக்கு வந்து ப்ளவுஸ். ஓகேங்களா. அப்புறம் பாடி. ஸோ டிசைன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த கலருக்கு. ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ ஜஸ்ட்டு 1399 தான் இந்த சாரீ. எவ்வளோ பேர் நிறைய காஸ்ட் கொடுத்து எடுத்திருப்பீங்க. ஆனால் அதனோட குவாலிட்டி பற்றி தெரியாது நிறைய பேருக்கு. இதே டிசைனே பனாரசி சாரிலையும் இருக்குங்க, கத்தான் சில்க்லேயும் இந்த சாரியே இருக்குது. அது கூட 1200 300ன்னு போட்டு சொல்கிறாங்க. பட் அதெல்லாம் நான் இதே சாரி இந்த மாதிரி ஸ்டைலே நான் வந்து என்னோடய ஷார்ட்ஸ், நீங்கள் ப்ரீவியஸ் ஷார்ட்ஸ் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இன்னமும் 1000 கீழே போட்டிருப்பேன். ஓகேங்களா. சரி நெக்ஸ்ட்டு வந்து இது பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்தா க்ரீன். ஓகேங்களா. லைட் க்ரீன் இது. ஓகேங்களா. பேஸ்டல் ஷேடு. அதுக்கு பார்டரும் பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சட் டோன் மாதிரி தான் உங்களுக்கு இந்த பார்டர் வரும். நான் ரியல் கலரே தான் இங்கே காமிச்சிருக்கேன். ஸோ ஒரு லைட்டு பிங்க் மாதிரி வருது. பாடி பார்த்தீங்கன்னா வாவ் சூப்பரான ராணி பிங்க்கு பல்லு அண்ட் ப்ளவுஸ். இந்த க்ரீனுக்கு இந்த கலர் காம்பினேஷன் நீங்கள் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி போட்டிங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் திங்க் பண்ணி இமேஜின் பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த கலர் ரொம்ப நல்லா இருக்குங்க. கட்டினீங்கன்னா ஏன்னா பியூர் சில்க் தான் இந்த மாதிரி டூயல் ஷேடு இந்த மாதிரி ஷேட்ஸ் எல்லாம் அதில் வந்து கட்டினா அதனோட அழகு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து கேட்பாங்க இந்த கலரில் கட்டினீங்கன்னா நல்லா இருக்குன்னு ஒருத்தராச்சும் கண்டிப்பாக சொல்லுவாங்க இந்த மாதிரி கலர்ஸ் கட்டும்போது உங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ டார்க் ஷேட்ஸை விட லைட் ஷேட்ஸ் தான் இப்போ வந்து ட்ரெண்டிங். இப்போ ஆன்லைன் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே செலிப்ரிட்டியிலிருந்து எல்லாருமே வந்து ட்ரெண்டிங்கில் போகிறது வந்து உங்களுக்கு வந்து லைட் கலர்ஸ் தான். நெக்ஸ்ட் கலர் ப்ரௌன் கலருக்கு க்ரீன் கலர். இதெல்லாம் வந்து யூனிக்கான கலர்ஸ். இந்த மாதிரி கலர்லாம் வராது எப்பயுமே. இப்போ ஜென்ரலாக உங்களுக்கு க்ரீனு, பர்பிளு, இந்த மாதிரி ரெட்டு, பிங்க் இதே தான் வருது. இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ரேஞ்சில் மட்டும்தான் வரும். இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஷேட்ஸ் எல்லாமே. அதுக்கு க்ரீன் காம்பினேஷன் பல்லு அண்ட் தென் ப்ளவுஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாடி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த கலர் சூப்பராக இருக்குது. இதில் எனக்கு இந்த கலர் சார்ட் ஃபுல்லாகவுமே எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருந்தது இந்த டிசைனில். அந்தளவுக்கு ஒவ்வொரு கலருமே வந்து அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு பேஸ்டல் ஷேட். ஓகேங்களா. இது ஒரு லைட்டு பிங்க்கு, ஆலியா மானசா பிங்க்குன்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆலியா மானசா ஒரு குபேரா பட்டு சாரி வந்து கட்டிகிட்டு இருப்பாங்க. சேம் இதே பிங்க்கு இதே க்ரீன் கலர் மாதிரி தான் அது வரும். ஸோ அந்த கலர் காம்பினேஷன்ஸ் தான் இது. அதில் வைர ஊசி நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். ஓகேங்களா. க்ரீன் டீல் க்ரீன் மாதிரி இது உங்களுக்கு வரும். ஓகேங்களா. இதெல்லாம் கட்டினீங்கன்னா அப்படியே பியூர் சில்க் மாதிரியே இருக்கும் இந்த மாதிரி கலர்ஸ் கட்டினீங்கன்னா. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஜஸ்ட் 1399 மெகா ப்ரொமோஷனல் ஆஃபர். கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா இந்த ரேட்டுக்கு இந்த சாரீ எங்கேயும் கிடைக்காது. ஸோ அவங்களுக்கு ஒரு இதெல்லாம் ஷேர் பண்ணி அவங்களையும் வாங்க வைங்க. கண்டிப்பாக நீங்கள் வாங்கிட்டு கூட அவங்கக்கிட்ட சொல்லுங்கள் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு. 100% சூப்பர்பான குவாலிட்டி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு மாதிரி லைட் ஆரஞ்சு உங்களுக்கு வருது. இது ரியல் கலர் இதை நான் காமிச்சிருக்கேன். நான் கலர் நேம் வாயில் கொஞ்சம் தப்பாக சொன்னாலும் மன்னிச்சுக்கோங்க. ஆனால் கலர்ஸ் வந்து நான் ரியல் கலர் தான் நான் ட்ரை பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். ஓகேங்களா. ஸோ ஒரு ஆரஞ்சு மாதிரி இருக்குது. டார்க்கு எல்லோன்ட்டு சொல்லலாம், இல்லைன்னா அடுத்த
எல்லோவோட அடுத்த ரேஞ்சு ஷேடு தான் வந்து உங்களுக்கு ஆரஞ்சு வரும். ஸோ சூப்பர்பான கலர், எல்லாமே பியோர் சில்க் கலர் தான். உங்களுக்கு பார்த்தாவே உங்களுக்கே தெரியும். காஞ்சிபுரம் சாரீ ஸ்டைலை வந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு இது ஒரு டூயல் ஷேடு ஓகேங்களா. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பேஸ்டல் க்ரீன், ஒரு எலைச்சி க்ரீன் மாதிரி உங்களுக்கு வருது. அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட் லேவெண்டர் கலர் மாதிரி உங்களுக்கு பார்டர், ஒரு அதுவும் மிக்சர் கலர் தான், அதுவும் மிக்சர் கலர் தான். ஸோ இது வந்து பல்லு அண்ட் தென் ப்ளவுஸ். இது உங்களுக்கு வந்து பாடி ஓகேங்களா. நெக்ஸ்ட் லாஸ்ட் கலர், இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். லைட்டு டார்க் கலர்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்கோம். எல்லாமே வந்து எந்த கலர் கிடைச்சாலும் கண்டிப்பாக புக் பண்ணிக்கோங்க. எல்லா கலருமே கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். எந்த கலர் காம்ப்ளெக்ஸ் இருந்தாலும் சரி, எந்த டோனில் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இதில் இருக்கிற ஒவ்வொரு கலருமே மேட்ச் ஆகும். ஏன்னா பியோர் சில்கில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எந்த கலர் வேணால் கட்டினாலும் எல்லாருக்கும் மேட்ச் ஆகும். பொண்ணு இப்போ டார்க்காக இருந்தால் கூட பொண்ணுக்கு வந்து நம்ம டார்க் மரூன் கலரு, ரெட் கலர் தான் எடுக்கிறோம். ஆனால் அது அழகாக இருக்கு இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் பியோர் சில்க் அந்த இது டச் இருக்கிறதுனால கண்டிப்பாக இதில் நீங்கள் எந்த கலர் கட்டினாலும் அடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகாது. ஏன்னா மெட்டீரியல் அந்தளவுக்கு நல்லா இருக்குது. இது பல்லு அண்ட் தென் ப்ளவுஸ், அப்புறம் பாடி. ஒரு ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான கலருங்க. நம்ம ஜென்ரலாக வந்து லாங்குவேஜில் சொன்னோன்னா இங்கிலீஷ் கலர் மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கலர் தான் இது. ஸோ சூப்பர்பான கலர் ஓகேங்களா. தட்ஸ் ஆல். ஜஸ்ட் 1399 ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும்தான். யாருக்கு வேணும்னாலும் இமீடியட்டாக வந்து புக் பண்ணிக்கோங்க. மல்டிபிள்ஸ் நம்ம அரேஞ்ச் பண்ணி கண்டிப்பாக கொடுக்கலாம். யாருக்கும் இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு ஃபுல்லாக நமக்கு வந்து ஸ்டாக் இருக்குது. பட் இமீடியட் டிஸ்பேச் மட்டும் வேணும்னா இமீடியட்டாக வந்து புக் பண்ணிக்கோங்க. மற்றவங்களுக்கு 3-4 டேஸ் வெயிட் பண்ணி டிஸ்பேச் பண்ண வேண்டியதாக வரும். இதனோட பார்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்பிள் கலர் வரும். இது வந்து ரொம்பவே யூனிக்கான பார்டர் பாருங்கள். ரெண்டு சைடும் உங்களுக்கு க்ரீன் ஷேடு வருது, நடுவில் மட்டும் உங்களுக்கு பர்பிள் ஷேடு வருது. இது ரொம்ப யூனிக்காக இருக்குது இந்த சாரீ மற்ற சாரியை விட. ஸோ இது கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. இது ரொம்பவே யூனிக்கான சாரீ இது ஓகேங்களா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.